இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. ஒரு பீட்சா டெலிவரி பாய் ஆர்டரை டெலிவரி செய்யறதுக்காக ஒரு வீட்டுக்கு வராரு. இந்த டெலிவரி பாய் அந்த பொண்ணு கிட்ட ஆர்டரை கொடுத்த உடனே அந்த பொண்ணு ஆர்டருக்கான காசை அவர்கிட்ட கையில கொடுக்காம அவர் மேல தூக்கி வீசுறாங்க. உடனே அந்த டெலிவரி பாய் கீழே குனிஞ்சு பணத்தை எடுத்துக்கிட்டு, பணத்தை மதிக்க தெரியாதவங்க கிட்ட பணம் நிறைய இருக்கு, ஆனா பணத்தை மதிக்க தெரிஞ்சவங்க கிட்ட பணம் வரவே மாட்டேங்குதுன்னு சொல்லி புலம்புகிறாரு. அந்த நேரத்துல அந்த பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்டு அவளை கட்டி பிடிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். அப்போ அந்த பாய் ஃப்ரெண்டுடைய பாக்கெட்ல இருந்து ஒரு செயின் கீழே விழுந்துருது. அந்த பொண்ணு அதை பார்க்காமலேயே வீட்டுக்குள்ள போயிட்டாள். இந்த டெலிவரி பாய் அந்த செயினை எடுத்து பார்த்துட்டு இது பல லட்சம் வரும் போலன்னு சொல்லிட்டு அந்த செயினை அவன் எடுத்துட்டு போயிடுறான். கொஞ்ச நேரம் கழித்து காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்ட உடனே இந்த பொண்ணு போய் கதவை திறக்கிறாள். யாருன்னு பார்த்தா இந்த பெண்ணுடைய கணவன் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு. உடனே இந்த பொண்ணு தன்னுடைய கணவர் கிட்ட ஏன் இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டீங்கன்னு கேட்கிறாள். அதுக்கு அவரு எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருந்துச்சு, அதனாலதான் இன்னைக்கு லீவு போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்றாரு. வீட்டுக்குள்ள போன உடனே இவரு தன்னுடைய மனைவி கிட்ட எனக்கு ஒரு காபி போட்டுட்டு வான்னு சொல்றாரு. ஆனா அந்த பொண்ணு வீட்டுல காபி தூள் இல்லன்னு சொல்றாள். உடனே அவர் வெளியில இருந்து காபி ஆர்டர் பண்றாரு. இந்த பக்கம் பார்த்தா அந்த பொண்ணுடைய கள்ளக்காதலன் கார்ல போய்கிட்டு இருக்கும் போதுதான் அவனுடைய செயின் கழுத்துல இல்லங்கிறத பார்க்கிறான். உடனே காரை விட்டு இறங்கி செயினை எடுக்கிறதுக்காக திரும்பவும் இந்த வீட்டுக்கு வரான். இந்த பக்கம் பார்த்தா இந்த டெலிவரி பாய் காப்பியை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு, சார் இந்த வீட்டுல இன்னொருத்தர் இருந்தாருல்ல, அவர் எங்கன்னு கேட்கிறான். உடனே இவரு அப்படியெல்லாம் இங்க யாரும் இல்ல, நானும் என்னுடைய மனைவியும் மட்டும்தான் இருக்கிறோம்னு சொல்கிறாரு. உடனே இந்த டெலிவரி பாய் உங்களுக்கு நல்லா தெரியுமா, ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் வேற ஒருத்தரை இந்த வீட்டுல பார்த்தேன்னு சொல்றாரு. அதை கேட்டு சந்தேகப்பட்ட கணவன் தன்னுடைய மனைவியை கூப்பிடுறாரு. உடனே டெலிவரி பாய் அந்த பொண்ணை பார்த்து மேடம் தயவு செஞ்சு உங்களுடைய கணவரை வர சொல்லுங்கள்னு சொல்கிறாரு. அதை கேட்டு கோபமான கணவன் அவன் யார பத்தி பேசிக்கிட்டு இருக்கான்னு கேட்கிறாரு. மாட்டிக்குன்ற பயத்துல இந்த பொண்ணு அந்த டெலிவரி பாய் கிட்ட என்னுடைய கணவர் என்னுடைய பக்கத்துல தான் இருக்கிறாரு, உங்களுக்கு கண்ணு தெரியலையான்னு கேட்கிறாள். உடனே அந்த டெலிவரி பாய் என்னுடைய அம்மா மேல சத்தியமா சொல்றேன், நான் பொய் சொல்லல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வேற ஒருத்தர் உங்களை கட்டி புடிச்சிட்டு இந்த வீட்ல இருந்து வெளியே போனாரு, அதுக்கு என்கிட்ட ஆதாரமும் இருக்குன்னு சொல்லி அந்த செயினை எடுத்து காமிக்கிறாரு. அந்த நேரத்துல அந்த பெண்ணுடைய கள்ளக்காதலன் தொலைந்து போன சங்கிலிய தேடிக்கிட்டு அங்க வராரு. அவனை பார்த்த உடனே இந்த டெலிவரி பாய் இதோ இவர்தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த வீட்ல இருந்து வெளியே போன ஆள்னு சொல்கிறாரு. உடனே இந்த பெண்ணுடைய ஹஸ்பண்ட் அவனை கூப்பிடுறாரு. இந்த பாய் ஃப்ரெண்டும் பயந்துகிட்டே கிட்ட போறான். உடனே அந்த டெலிவரி பாய் சார் இது உங்களுடைய செயின் தான், நீங்க கீழே போட்டுட்டு போயிட்டீங்கன்னு சொல்லி அந்த செயினை அந்த பாய் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். அப்பதான் இவருக்கு உண்மை புரிய வருது, நம்மளுடைய மனைவி நம்மளுக்கு துரோகம் பண்ணி இருக்காள்னு. உடனே தன்னுடைய மனைவி கிட்ட எனக்கு துரோகம் பண்ணணும்னு உனக்கு எப்படி தோணுச்சுன்னு சொல்லிட்டு அந்த பாய் ஃப்ரெண்ட கன்னத்திலேயே ஒரு அறை விட்டு அவன் அங்க இருந்து துரத்தி விட்டுறாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய மனைவி கிட்ட இனிமே உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, நீ அவன் கூடவே போய் குடும்பம் நடத்துன்னு சொல்லி தன்னுடைய மனைவியையும் வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுறாரு. இந்த கணவர் செய்த செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.